கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்து ஆண்டுடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:19-20 ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இளைப்பாறுதலின் காலங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்விலே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங். ஹல்லேலூயா. ஆமா, களைச்சு போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலின் காலங்களை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 சாமுவேல் 1:15 பின்பகுதி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இது சாமுவேலின் தாய் அன்னாள் கூறுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 1 சாமுவேல் 1:18 பின்பகுதி சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்துல பிரசன்ஸ்ல என் ஹார்ட்டை ஊத்திட்டேன். பெண்ணினாள் என்கிற என்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி என்ன செய்யறா, என்ன துக்கப்படுத்திட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா, அண்ணாள் அம்மா. என்னை எப்பொழுதும் அவள் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். எனக்கு வேதனையா இருக்குது. அவன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு வேதனை இருந்தது. இப்பொழுது நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்புதல் என்பது முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புதலை குறிக்கும். இரண்டாவது, நாம் ஒரு காரியத்தை போக்கஸ்டா பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஒரு குறுகின என்விரான்மெண்ட்ல இருக்கிறோம், அதிலிருந்து வெளியே வந்து நம் மனதை வேற பக்கமா திருப்புவது, அதுவும் மனம் திரும்புதல் தான். ஹல்லேலூயா. அவங்க செய்யறாங்க, இனிமேல் பெண்ணினால பார்க்க மாட்டேனா, அண்ணாளாகிய நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்பேன். அப்பொழுது நான் துக்கமுகமா இருக்க மாட்டேன். ஏன்? இளைப்பாறுதலின் காலங்கள் என்னைக்கு நான் ஆண்டவரை பார்க்க தொடங்குறனோ, இளைப்பாறுதலின் காலங்கள் என் வசமா இருக்கிறது என்று அந்த தாயார் சொல்றாங்க. 1 சாமுவேல் 1:19-20 வாசித்து பாருங்கள். அந்த தாயாரும் அவங்க கணவனும் சேரும் பொழுது ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளி சாமுவேலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலின் காலங்களிலே ஆண்டவர் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி பலப்படுத்தி அவர் பக்கமாய் உங்களுடைய முகத்தை திருப்பி அவர் உங்களுக்கு உங்களுடைய மன விருப்பத்தை கிறிஸ்துவுக்குள் நிறைவு பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், பிலிப்பியர் 3:8 வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாரு, முன்னாடி என் மனசு ஃபுல்லா கமாலியல்கிட்ட படிக்கிறது, அறிவுபூர்வமான காரியங்களை யோசித்து கொண்டே இருப்பேன். ஆனா என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேனோ, நான் முன்னாடி அறிவுபூர்வமா நினைச்சது, இந்த டிகிரி எல்லாம் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், கமாலியலோட ஸ்டூடெண்ட் சொல்றதுல பெருமைப்பட்டது, எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். உங்க சர்டிபிகேட் எங்க இருக்கு பவுல் அப்படின்னு கேட்டா, அது குப்பையில இருக்கும். ஏன் பவுல், உங்களுக்கு எதிர்காலம் இல்லையா? அந்த சர்டிபிகேட் தான் யூஸ் ஆகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்லுவார் அவர். ஹல்லேலூயா. பாருங்கள், சர்டிபிகேட் எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். அப்போ அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் குப்பையாக எண்ணி விட்டார் அவர். மனம் திரும்பி விட்டார், மனசு திரும்பிருச்சு. எதை பக்கமா திரும்பிருச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஃபுல்லா இயேசு கிறிஸ்து மைண்ட் ஃபுல்லா அவருக்கு அப்படியே ஃபிளட் ஆயிருச்சு. அவருக்கு ஆண்டவருக்கு பைத்தியமா அலையறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் பவுல்னு சொல்லிட்டு அலையறாரு. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா.
அண்ணாள் ஆண்டவர் பக்கமாக அவர் சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினது போல, பவுல் முன்னாடி அவருடைய காரியங்கள்லாம் மறந்து இப்போ இயேசு கிறிஸ்துவை அறியணும்ட்டு ஃபுல்லா அதுல போக்கஸ் பண்ணது போல, நீங்க காலை நேரத்துல உங்க மனசை நீங்க ஆண்டவர் மாத்திரம்னு சொல்லி பிரயாசப்படுங்க. ஆண்டவர் இளைப்பாறுதலின் காலங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு அவங்க மனசுல உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும். அது நிமித்தமாக இளைப்பாறுதலின் காலங்கள் வரட்டும்பா. ஒரு புது மனமகிழ்ச்சி வரட்டும், சந்தோஷம் பிறக்கட்டும், வழி பிறக்கட்டும், இதுவரையும் திறக்காத கதவுகள் திறக்கட்டும், வழி இல்லாத இடங்களில் உம்முடைய வழி உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வழியை உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மகிழ்ச்சி உண்டாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ, கிருபை செய்து இரக்கம் செய்யும் ஐயா என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்கப்பா என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.